இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு. நான் ஒரு 2 தோசை ஊற்றுறதுக்கு தான் இவ்வளோ பூண்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அந்த மாதிரி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காஞ்ச மிளகும் நான் 2 தோசைக்கு ஒரு 3 தோசைக்கு ஒரு காஞ்ச மிளகா அந்த விதத்தில் வச்சுருக்கேன். சின்ன மிளகா தான் வச்சுருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் எள்ளு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அது இல்லாமல் தோசை மாவு, சாதா தோசை மாவு தான். அதுலேயே கொஞ்சம் இது பூண்டு தோசை எப்படி செய்கிறதுக்காக தோசை மாவு தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ இது என்ன செய்கிறேன்னு பாருங்கள். மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தோசை போடலான்னு நினச்சி போடுறேன். அதாவது பூண்டு தோசை. தோசையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ஒரு வகையான தோசை தான். அதே தோசை மாவு தான். அதில் பூண்டு தோசை எப்படி வெரைட்டியாக செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நல்ல பூண்டும் காஞ்ச மிளகாவும் வெறும் கடாயிலையோ தவாலையோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தோலோடு தான், தோல் எடுக்கக்கூடாது. தோலோடு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிறது 2 தோசைக்கு உள்ளது. நீங்கள் எத்தனை தோசை தானே செய்யணும். உண்மையில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெறும் தோசை சாப்பிட்டா சட்னி கிட்டினா தேணும். இதுக்கு வெறும் மிளகா பொடியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பச்சை கருவேப்பிலையை அதில் சேர்த்துட்டேன். ஏன்னா அதுவும் நல்லா வதங்கணும். எண்ணெய் விட்டு வதக்கலாம். நான் வெறுமை தான் பொடி பண்ணி போடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தோசை போவோம். அதனால் எண்ணெய் செய்வேன். இந்த பூண்டில் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த கலர் ஒரு மாதிரி மாறுது. அந்த மாதிரி நேரத்தில் சீரகத்தையும் எல்லையும் கூட போட்டு பொரிக்கணும். லைட்டாக பொரிச்சா போதும். லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும்போது உப்பையும் போட்டு ஒரு வாட்டி இருந்துதான் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறின அந்த இதை மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிறேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்னு இருக்கணும். பாருங்கள், மிக்சியில் போட்டு குறன்னு அரைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்படி தான் அரைக்கணும். இந்த அரைச்சதை பாதி மாவில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ நீங்கள் அரைச்சதில் பாதி அதில் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. மாவுலேயே கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கலந்துட்டு தவா வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிருக்கேன். தோசை மாவு பதத்தில் ஊற்றி இல்லையா? நல்லா கொஞ்சம் மெலிசாக தண்ணி ஊற்றணும். தோசையை மெலிசாக ஊற்றிட்டு அது மேலே இதை ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படியே தூவி விட்டுருணும். கருவேப்பிலை, எள்ளு பொடி, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தோட வாசனை கும்முன்னு வரும். தோசை ஊற்றும்போதே அருமையாக வருது பாருங்கள். அந்த நல்ல வாசனை வரும். ஆனால் பூண்டு பச்சையை போட்டாலும் பச்சை வாசனை வரும். அது இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான வாசனையோடு வருது பாருங்கள். பாருங்கள் எப்படி சவக்க வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுருவோம். நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம். எண்ணெய் ஊற்றுவோம். இல்லைன்னா இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் கூட வேக வேண்டாம். சும்மா ஒரு 2 திருப்பிட்டா தோசை ரெடி. பாருங்க இப்படி இருப்பாங்க. எதுவும் உதிராது. இவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் தோசை. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம பூண்டு,
காஞ்ச மிளகாய் வச்சு பூண்டு தோசை. உங்களுக்கு தேவைப்பட்ட எள்ளு வைங்க, வேணான்னா விட்டுடுங்க. பட் ஸ்டஃப்பாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்து சாம்பார் தொட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம். சட்னி இருந்தால் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லையா மிளகா பொடி கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே பூண்டு ஸ்டஃப் இருக்கிறதால நமக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு உங்கள் வீட்டை ட்ரையல் பண்ணி பாருங்கள். வாய்வு அந்த மாதிரி சம்மந்தமாக உடம்பு பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த தோசையை 2 தோசை சாப்பிட்டா போதும். நல்லா ஏப்பமாக நல்லா புளிச்சு நல்லா புளி ஏப்பம் எது வந்தாலும் நல்லா ஆகிடும். வெறும் தோசையை சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நீங்களும் சமைச்சு பாருங்கள், எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.